In my house, I've got a picture. என்னுடைய வீட்டிலே ஒரு படத்தை வைத்திருக்கிறேன். Christians in the first century. முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த கிறிஸ்தவருடைய படம். Kneeling down and praying in a big, like a football ground. ஒரு கால்பந்தாட்ட மைதானத்தை போல இருக்கக்கூடிய இடத்திலே அந்த கிறிஸ்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு படம். All thousands of people watching. அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் மேலே உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். And from one cage, lions and tigers are coming out to eat these Christians. அங்கே ஒரு கெபியிலிருந்து சிங்கமும் புலிகளும் இந்த கிறிஸ்தவர்களை சாப்பிடும்படியாக வருகிறது. And these Christians are kneeling down and praying. இந்த கிறிஸ்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். And ground there are many Christians that are crucified also. அந்த மைதானத்திலே அநேக கிறிஸ்தவர்கள் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார்கள். And I look at that and say, what are the little problems we face? நான் அந்த படத்தை பார்க்கும் பொழுது நாம் சந்திக்கக்கூடிய அந்த சிறிய பிரச்சனைகள் எல்லாம் எந்த மூலை என்று நான் எண்ணுகிறேன். We need to be reminded again and again what our brothers and sisters in the first century faced. முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த நம்முடைய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் எவைகளெல்லாம் சந்தித்தார்கள் என்பதை நாம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. Could God have protected them from all those lions? அந்த சிங்கங்களிலிருந்து தேவன் அவர்களை பாதுகாத்திருந்திருக்க முடியாதா? Sure. கண்டிப்பாக. But he was going to glorify his name through their being killed. ஆனாலும் அவர்கள் கொலை செய்யப்படுகிற அந்த காரியத்தின் நிமித்தமாக தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். And that is what God could say to the devil. இதைத்தான் பிசாசை பார்த்து தேவன் சொல்ல முடிந்தது. You kill these people, they will still praise me. நீ இந்த மக்களை கொலை செய்து பார், ஆனாலும் அவர்கள் என்னை துதிப்பார்கள். You send the lions to eat them up, they'll still praise me. இவர்களை கடித்து பட்சிக்க முடியாத சிங்கத்தை அனுப்பிப்பார், ஆனாலும் அவர்கள் துதிப்பார்கள். One day when we die and go to heaven, ஒரு நாளிலே நாம் மரித்து நித்தியத்திற்கு போகும் பொழுது we are going to meet these people. இந்த மக்களை நாம் அங்கே சந்திக்க போகிறோம். We will see them in heaven. அவர்களை நாம் பரலோகத்திலே பார்க்க போகிறோம். And they will tell us their stories. அவர்கள் தங்களுடைய சம்பவங்களையும் கதைகளையும் சொல்லுவார்கள். You ask them, what trial did you face? நீங்கள் எவ்விதமான உபத்திரவத்தை சந்தித்தீர்கள் என்று கேளுங்கள். They will say, we proclaim the name of Jesus Christ. நாங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை அறிவித்தோம். One fellow will say, they cut off my head. ஒருவன் வந்து என்னுடைய தலையை வெட்டி விட்டான். Another fellow will say, I stood for Jesus Christ and they threw me to the lions. இன்னொரு சாட்சி, நான் இயேசு கிறிஸ்துவுக்காக நின்றேன், என்னை சிங்கத்தின் கெபியிலே போட்டு விட்டார்கள். And then they'll ask you, உங்களை பார்த்து கேட்பார்கள், what problems did you face? நீங்கள் சந்தித்த பிரச்சனை என்ன பிரதர்? You'll say, brother, my mother-in-law came and troubled us in the house. சிஸ்டர், என்னுடைய மாமியார் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க வீட்டில். And I did not get promotion in my job. இந்த வேலையில வேலை உயர்வே கிடைக்கவில்லை. They will laugh. அவர்கள் சிரிப்பார்கள். That is what you call trouble? ஓ, இதைத்தான் உபத்திரவம்னு சொல்லி அழைக்கிறீர்களா? Look what these people say. இந்த மக்களுடைய அறிக்கையை பாருங்கள். Not death, not life, nothing. மரணமானாலும் ஜீவனானாலும் எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். I want to get the spirit of those early Christians. அந்த ஆதிகால கிறிஸ்துவுடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன்.